ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடப்பா கார சட்னி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, 2 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம், 10 உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் 10 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உரிச்சு வச்சுருந்த 10 பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு பத்தலைனா கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மூணுத்தையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா வரும், நல்லா அரைச்சி இந்த மாதிரி நல்லா வரும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 2 சிட்டிக் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் தீயாமல் இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விடுங்க. ஸோ இந்த சட்னி நல்லா கெட்டியாக வரணும். நாங்கள் காரம் தேவையினால ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், காரம் சாப்பிட்றவங்க. இல்லைனா நீங்கள் அந்த காஞ்ச மிளகாவோடு விடலாம். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி நீங்கள் சட்னியை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். உங்களுக்கு எண்ணெய் வேணுன்னா கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடப்பா கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.